ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் நமக்காக தொகுத்து வழங்கியுள்ளார். இந்த புத்தகத்திலிருந்து தாஷ்கனு மகாராஜின் லீலைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியை இப்ப நாம கேட்க போறோம். ஸ்ரீ தாஷ்கனு மகாராஜ் ஸ்ரீ சாயி பாபாவும் ஆச்சாரியமான முகமதியர்களும் அப்படிங்கிற தலைப்புல இப்ப சொல்றாரு. அதாவது ஷீரடியிலேயே வசிக்கிற சில முகமதியர்கள் தாங்கள் ரொம்ப ஆச்சாரமானவர்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கும் ஸ்ரீ சாயிபாபாவோட கருத்துக்கும் சில முரண்பாடுகள் இருந்தது அப்படிங்கிறாரு. ஒரு தடவை என்னாச்சும், படே பாபா ஸ்ரீ சாய்பாபா கிட்ட சொன்னாராம், நம்ம எல்லாம் இந்த டவுனுக்கு வெளியில போயிட்டு குத்பா அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை நடத்தலாமா அப்படின்னு பாபா கிட்ட கேட்டிருக்காரு. பாபாவும் முதல்ல சரின்னு சொன்னாராம். உடனே அந்த முகமதியர்கள் எல்லாரும் சேர்ந்து பாபாவை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. ஆனா அன்னைக்கு பாபா வரமாட்டேன்னு சொல்லிட்டு மறுத்துட்டாராம். அதுக்கப்புறமா அவங்க எல்லாரும் துவாரகமாயி அப்படிங்கிற அந்த மஸ்ஜித்ல கூட்டு பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு பாபா கிட்ட அனுமதி கேட்டிருக்காங்க. பாபாவும் அதுக்கு அனுமதி கொடுத்தாராம். அவங்க எல்லாரும் இங்க பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த பிரார்த்தனையில ஸ்ரீ சாயி பாபா கலந்து கொள்ளல அப்படிங்கிறாரு தாஷ்கனு மகாராஜ். இன்னொரு தடவை என்னாச்சு, மொஹரம் பண்டிகை கொண்டாடும் பொழுது அங்க இருந்த முகமதியர்கள்லாம் பாபா நாங்க இங்க தாஜியாவை வைக்கலாமா, அதுக்கு நீங்க அனுமதி கொடுக்குறீங்களான்னு கேட்டாங்களாம். சரின்னு சொன்னாராம் பாபா. உடனே அந்த தாஜியாவை அவங்க செஞ்சு கொண்டு துவாரகமாயில வச்சிருக்காங்க. இது என்னைக்கு வச்சிருக்காங்கன்னா மொஹரத்தோட 5வது நாள் கொண்டு வச்சிருக்காங்க. 2 நாள் பாபா இதுக்கு எதுவுமே சொல்லலையாம். 2 நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, அந்த தாஜியாவை இழுத்து கொண்டு போய் அந்த துணியில போட்டு அது எல்லாமே அந்த நெருப்புக்கு இரையாக்கிட்டாரு. இந்த தாஜியாவை யார் கொண்டு வச்சாங்களோ, யார் இதை செஞ்சாங்களோ அவங்களுக்கு இதை பத்தி பாபா கிட்ட கேட்கறதுக்கு தைரியமே வரலை. ஏன்னா பாபாவோட அந்த சக்தியை அதுக்கு முன்னாடி அவங்களால நிற்கவும் முடியல, அவரை கேள்வி கேட்கவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் இன்னொரு சந்தர்ப்பத்துல ஷிரடியில இருக்க சில முகமதியர்கள்லாம் பாபாவோட அந்த நிச் இருக்கு இல்லையா, அந்த கூடம், அந்த கூடத்துல துவாரகமாய்க்குள்ள இருக்க அந்த கூடத்துல ஒரு அழகான சேரான மலர்களால் ஆன ஒரு அரேஞ்ச்மெண்ட், ஸோ ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்றோம் இல்லையா, அந்த பூக்களால் செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடை கொண்டு அங்கே அலங்கரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாபாவோட அனுமதி கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு பாபாவும் சரின்னு சொன்னோன்னே அவங்க அதை எடுத்துட்டு வந்திருக்காங்க. எடுத்துட்டு அலங்கரிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வரும்போது பாபா சொன்னாராம், இதை கொண்டு போயிட்டு அங்க இருக்க ஹனுமன் கோவில்ல போயிட்டு வச்சிடுங்க, ஹனுமனுக்கு சாத்திடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த முகமதியருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சான். அவர் பாபா நான் ஒரு முகமதியர், நான் எதுக்கு போயிட்டு இந்து கடவுளுக்கு போயிட்டு இந்த மலர் ஏற்பாடுகள் எல்லாம் வேலைப்பாடெல்லாம் சமர்ப்பிக்கணும், நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. பாபா ரொம்ப ஆக்ரோஷமா அவருக்கு வார்ன் பண்ணியிருக்காரு. அப்ப அவரை திட்டியிருக்காரு. அந்த திட்டும் பொழுது அந்த ஆக்ரோஷத்துல பாபா ஆஞ்சநேயர் அல்லாவை விட மேன்மையானவர் அப்படிங்கிற விதத்துல அவர் பேசினதா சொல்றாரு. பாபாவுக்கு ஆஞ்சநேயர் மேல அப்படி ஒரு பக்தி, ஒரு பிரேமை இருந்தது அப்படிங்கிறாரு தாஷ்கனு மகாராஜ். அதாவது சாவடியில 2 பிளாட்ஃபார்ம் இருக்குமா. ஒரு பிளாட்ஃபார்ம் கீழே இருக்கும், இன்னொன்று அதை விட மேலே இருக்கும். அந்த மேலே இருக்க பிளாட்ஃபார்ம்ல ஒரு ஓரத்துல ஒரு சின்ன மாருதி, அதாவது ஆஞ்சநேயரோட ஒரு ஸ்வரூபம் அங்க ஒரு சிலை வடிவத்துல அங்க இருந்துதான். அப்போ பாபா எப்பவுமே அந்த கீழே இருக்க பிளாட்ஃபார்ம்ல தான் உட்காந்துட்டு இருப்பாராம். அப்போ பாபா அங்க உட்காந்துட்டு இருக்கும்போது பயங்கரமா மழை கொட்ட ஆரம்பிச்சிருச்சான். ஸோ மழை தண்ணி ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. அதனால பாபா நீங்க மேல இருக்க பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பக்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ பாபா சொன்னாராம், அது எப்படி கடவுளுக்கு ஈடா நான் போய் உட்கார முடியும் அப்படின்னு சொன்னாராம். அந்த அளவுக்கு பாபாவுக்கு ஆஞ்சநேயர் மேல அப்படி ஒரு பக்தியும் பிரியமும் இருக்கு அப்படின்னு தாஷ்கனு மகாராஜ் சொல்றாரு. சில நேரத்துல பாபா சில உணர்வு நிலைகள்ல இருக்கும் பொழுது அவர் அல்லாஹ் மேன்மையானவர் மற்ற இந்து கடவுளை விட அப்படிங்கிற மாதிரியும் சில நேரத்துல பேசியிருக்கார் அப்படின்னு சொல்லி தாஷ்கனு மகாராஜ் சொல்றாரு. பாபா பெரும்பாலுமே அத்வைத பிலாசபியை தான் ஃபாலோ பண்றதா இவருக்கு தோணும் அப்படிங்கிறாரு. ஒரு தடவை இந்த ஃபக்கீர் பாபா அப்படிங்கிற படே பாபா ஒருத்தரை கூட்டிட்டு வந்தாராம். அவர் அப்பதான், அதாவது ரொம்ப ரீசெண்டா
ஹிந்துவா இருந்த அவர் வந்து முகமதியரா மாறி இருக்காரு. அவரை வந்து ஸ்ரீ சாய்பாபா கிட்ட கூட்டிட்டு வந்து அவர் அறிமுகப்படுத்தினாராம். அறிமுகப்படுத்தின உடனேயே பாபா வந்து அந்த யார் மதம் மாறினாரோ அவரோட கன்னத்துல பலார்னு அரைஞ்சு, உங்க அப்பனையே நீ மாத்திட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாபா கேட்டாராம். ஸோ இந்த மாதிரி மத மாற்றங்கள், இது வந்து ஹிந்துல இருந்து முகமதியரா இருந்தாலும் சரி, முகமதியர்ல இருந்து ஹிந்துவா மாறினாலும் எல்லார்கிட்டையும் அந்த ஒரே விதமான இதை தான் பாபா வந்து காமிச்சார். அவருக்கு இதுல எதுலையுமே வந்து இஷ்டமும் கிடையாது. யாரும் எப்பவும் இந்த மாதிரி மாறுறது அவருக்கு பிடிக்கவும் பிடிக்காது அப்படிங்கிறது தான் இங்க இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பாபா வந்து இந்த அத்வைத்தியா தான் இருந்தாரு அப்படின்றது தான் தாஷ்கனு மகாராஜோட ஒரு பெர்செப்ஷனா இருக்கு. தாஷ்கனு மகாராஜ் சொல்றாரு, பாபா சில நேரத்துல சொல்லியிருக்கார், நான் கடவுள், எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்லுவாராம். பாபாவை வந்து எப்பவுமே அவர் இருக்க அந்த ஸ்திதியில இருந்து எதுவுமே அவரை வந்து அசைக்கவே முடியாது. எதுலேயுமே ஒரு பற்றே இல்லாம இருப்பாரு பாபா. எதுவுமே பொருட்படுத்த மாட்டாரு. எதுவுமே பெரிய விஷயம் கிடையாது பாபாவுக்கு. அதாவது தினசரி கிட்டத்தட்ட 30லேருந்து 32 நாட்டிய பெண்கள் வந்து பாபா முன்னாடி நடனம் ஆடுவாங்களாம். ஆனா அவங்க ஒருத்தரை கூட ஏறெடுத்து கூட பாபா பார்த்தது இல்லையா. எதுவுமே அவருக்கு வந்து அது ஒரு இஷ்டமா எதையுமே வந்து அவரை ரசிச்சு பார்த்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அவங்கள வந்து அவங்க முகம் எப்படி இருக்கு, அவங்க எப்படி இருக்காங்க, அதெல்லாம் வந்து அவருக்கு அக்கறையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாஷ்கனு மகாராஜ் சொல்றாரு. ஏன்னா அவர் எப்பவுமே அந்த ஆனந்த ஸ்திதியிலேயே அவர் வந்து எப்பவுமே லயிச்சிருந்தார் பாபா அப்படிங்கிறாரு. ஒரு தடவை ஒருத்தர் வந்து பாபா கிட்ட கேட்டாராம், கடவுள்னா யாரு, அதாவது அந்த பிரம்மம்னா என்ன அப்படின்னு கேட்டாராம். பாபா வந்து அவருக்கு வந்து உடனே எந்த பதிலும் சொல்லலையாம். சொல்லாம யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு, நீ வந்து பால்சந்த் மார்வாடி கிட்ட போயிட்டு 100 ரூபாய் வந்து கடன் கேட்டேன்னு சொல்லி வாங்கிட்டு வா அப்படின்னாராம். அப்போ வந்து அவர் திரும்பி வந்து அந்த ஆள் சொன்னாராம், உங்களுக்கு வந்து நமஸ்காரங்களை தெரிவிக்க சொன்னாரு மார்வாடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பணம் கொடுக்கல அப்படின்றது புரிஞ்சிருச்சு. அப்போ பாபா இன்னொருத்தர்கிட்ட அனுப்பினாராம். அவர்கிட்டயும் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டாங்களாம். அப்போ வந்து நானா சாஹிப் சாந்தோர்கர் கிட்ட அனுப்பினாராம். நானா சாஹிப் சாந்தோர்கர் வந்து உடனே ஒரு சிட்டு எழுதி பால்சந்த் மார்வாடி கிட்ட இந்த சிட்டை கொண்டு போய் கொடுங்க அப்படின்னாராம். அந்த சிட்ல வந்து உடனே பாபாவுக்கு 100 ரூபாய் கொடுத்து அனுப்பவும் அப்படின்னு அவர் எழுதியிருந்தாரு. இந்த சிட்டை பார்த்த உடனே முதல்ல நமஸ்காரத்தை தெரிவிங்கன்னு சொன்ன அதே பால்சந்த் மார்வாடி இப்போ உடனே 100 ரூபாயை கொடுத்து அனுப்பிட்டாரு. இப்போ பாபா கிட்ட அந்த 100 ரூபாய் வந்துருச்சு. அப்போ பாபா சொன்னாராம், இப்படிதான் இருக்காங்க இந்த உலகத்துல இருக்க மக்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். ஒருத்தர் கேள்வி கேட்டார் இல்லையா ஸ்ரீ சாய்பாபா கிட்ட, கடவுள்னா யாரு, பிரம்மம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து தாஷ்கனு மகாராஜ் கிட்ட சொன்னாராம், நான் ஒரு கேள்வி கேட்டேன், ஆனா அதுக்கு பாபா இன்னும் பதிலே சொல்லலையே அப்படின்னாராம். இப்ப தாஷ்கனு மகாராஜ் சொன்னாராம், இப்ப இவ்வளோ நேரம் நடந்துட்டு இருந்தது இல்லையா, பாபா வந்து தட்சணை கேட்டு அனுப்பினாரு, அதுக்கு வந்து என்னென்ன பதில்கள்லாம் வந்தது அப்படின்னு பாத்தீங்க இல்லையா, இதுதான் உங்களோட கேள்விக்கான பதில் அப்படின்னு சொல்லி தாஷ்கனு மகாராஜ் சொன்னாராம். அதாவது இப்போ வந்து இதே 100 ரூபாயை தான் பாபா வந்து கேட்டு அனுப்பினார் பால்சந்த் மார்வாடி கிட்டே இருந்து. ஆனா பால்சந்த் மார்வாடி அப்ப கொடுத்து அனுப்பல. அதே நானா சாஹிப் சாந்தோர்கர் வந்து இந்த மாதிரி பணம் கொடுங்கன்னு ஒரு சிட்டு எழுதி அனுப்பின உடனேயே அந்த பணம் வந்து கொடுக்கப்பட்டது இல்லையா. அதாவது யார் எதை கேட்கணும்னு இருக்கு, நம்ம வந்து ஒன்று கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு தகுதியானவங்களா அப்படின்னு பார்க்கணும். அப்படி நமக்கு அந்த தகுதி இல்லைன்னா அந்த தகுதியை நாம ஏற்படுத்திக்கணும். அந்த தகுதி உனக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீ எதையுமே கேட்கணும். அப்போ அது உனக்கு உடனே கொடுக்கப்படும். இல்லைன்னா தகுதி இல்லாதவனுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் வந்து அளிக்கப்படாது, ஆன்மீக லாபங்கள் வந்து அளிக்கப்படாது அப்படிங்கிறத தான் பாபா இங்க வந்து உனக்கு காண்பிச்சு கொடுத்துருக்கார் அப்படின்னு தாஷ்கனு மகாராஜ் சொல்றாரு. இதுக்கப்புறமா மற்ற லீலைகளை வந்து நாம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஓ